இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது தேர்ஸ்டே எடுத்த விலாகு. தேர்ஸ்டே ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது தேர்ஸ்டே ஈவினிங் 11/7 அன்னைக்கு எடுத்தது. ஈவினிங் எங்களுக்கு 4:15க்கு இல்லை 4:30க்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் நவியும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸ்கூல் கேம்பஸ்லேயே காலேஜ் கேம்பஸும் இருக்கிறதுனால காலேஜ் கேம்பஸில் வந்து நாங்கள் இந்த கார்டன் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ரவி வர்ற வரைக்கும். இந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்துருக்கவே மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். கிளைமேட்டும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த கிளிப்பிங்ஸையும் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் இங்கே ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரவி வந்ததுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் கிளம்பிடுவோம். இன்றைக்கும் 5 o'clock ரவி வந்தாச்சு. ரவி வந்ததுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் பேக்கெல்லாம் வண்டியில் மாட்டியாச்சு. மாட்டிட்டு 3 பேரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் வண்டியில் போயிட்டு ஒன்றா தான் வருவோம். இது போகும்போது வீட்டுக்கு போகிற வழியில் எடுத்தது. அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப் வந்து நவி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அதனால் அவள் எடுத்தா. ஸ்கூல் முடிச்சுட்டு 3 பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே நான் ஃபஸ்ட் என்ட்ரியில் தான் முன்னாடி இருந்தோம். இப்போ அதே அப்பார்ட்மெண்ட்டில் வேறு வீடு மாறி இருக்கோம். ஸோ பேக் எடுத்துகிட்டு 3 பேரும் மேலே போகிறோம் வீட்டுக்கு. ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்தது இன்றைக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் போட்ட கோலம் தான் இந்த பூ. நான் சின்ன கோலமாக தான் போடுவேன் அப்பார்ட்மெண்ட் வாசலில். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே காஃபி குடித்தா தான் எனர்ஜியே கிடச்ச மாதிரி இருக்கும். காலையிலேயே பாலை காய்ச்சிட்டேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயாச்சு. மீதி பால் இருந்தது, அதை தான் இப்போ காய்ச்ச போகிறேன். ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி காஃபியை குடிச்சிடுவோம். ஒரு ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நான் டெய்லி என்ன பண்ணுவேனோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை ஆகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூஸாக பாருங்கள், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ரெகுலராக ஒரு ஒர்க்கிங் உமன் எப்படி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டு வேலைகளை பார்ப்பாங்க அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களில் நிறைய பேரை இதை ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ காஃபியை குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம். நாங்கள் 3 பேரும் ஒன்றா உட்காந்து தான் காஃபி குடிக்கிறது எப்போவுமே. நவி வந்து அவளுக்கு பிடிச்ச சின்சான் கார்ட்டூனாக பார்த்துட்டு இருந்தா. இது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ டைம் வந்து 5:45 ஆயிடுச்சு. ஜன்னலை திறந்த உடனே நல்ல சூரிய வெளிச்சம் இங்கே வந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி இருந்த வீட்டில் சூரிய வெளிச்சம் உள்ளே வராது, பட் ஆனால் இங்கே வந்து ஈவினிங் சூரிய வெளிச்சம் வருது. ஸோ ரிலாக்ஸாக காஃபியை குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இப்போ மார்னிங்கே கூட்டிட்டேன் நான் ஒரு தடவை வீட்டை. இப்போ விளக்கேற்ற போகிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட்டிடலாம் அப்படின்ட்டு இப்போ வீட்டை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ போய் குளிச்சுட்டு வர போகிறேன். எனக்கு காலையில் ஒரு தடவை குளித்தாலுமே ஈவினிங் ஒரு தடவை குளித்தா தான் திருப்தியாக இருக்கும். ஈவினிங்கும் குளிச்சுட்டு தான் நான் எல்லா வேலையும் ஆரம்பிப்பேன். நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நவியை போக சொல்லுவேன். அதுக்கப்புறம் ரவி ஒருத்தராக 3 பேரும் குளிச்சுட்டு தான் நாங்கள் எங்களோட ஈவினிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ ஃப்ரெஷ் ஆயாச்சு. அடுத்தது போய் விளக்கேற்றிடுவோம். முதல்ல சாமி ஸ்டாண்டில் இருக்கிற விளக்கை ஏற்றிட்டு அங்கே ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் விளக்கு ஏற்றிடுவேன். வாசலில் நான் காலையிலையும் சாயந்தரமும் 2 வேலையும் ஏற்றிட்டுருக்கேன். ஸோ இங்கே பூஜை அறையில் விளக்கு ஏற்றியாச்சு. இந்த சாம்பிராணி கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஏற்றி வச்சா அந்த இடமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ரவி வந்து அவங்க காலேஜ்லேருந்து வர்ற வழியில் தான் இதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு இதோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ அடுத்து வாசலில் போயிட்டு அங்கே விளக்கேற்றி வைக்க போகிறேன்.
கொஞ்ச நேரம் சாமி பாட்டு ஓடும், அதுக்கப்புறம் மாற்றிடுவோம். கொஞ்ச நேரம் மட்டும் ஈவினிங் ஓடும். இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கிறதுனால நான் ஸ்க்ரீனை தூக்கி கம்பியில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றி வைப்பேன். என்னதான் பிஸியாக இருந்தாலும் சில வேலைகளை நம்ம விட்டுடாமல் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுலேருந்து வேலை அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்குது. காஃபி குடிக்கிற நேரமும் சாப்பிட்ற நேரமும் தான் கொஞ்சமாக ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. மற்ற நேரம்லாம் தொடர்ந்து வேலை இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு ரவியும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்சது அவங்களும் செய்வாங்க. இப்போ வாசல்லையும் விளக்கேற்றி முடிச்சாச்சு. அடுத்து போய் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி காலையில் ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோம். அதனால அவசரத்தில் அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு அதை முதல்ல க்ளீன் பண்ணணும். முடிஞ்ச அளவு நான் காலையிலேயே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விளக்க வேண்டியதெல்லாம் ஒரு ஓரமாக போட்டு வச்சுருவோம். அடுப்பு மேடையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அடுப்பு மேடையை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ ஈர துணியை வச்சு நான் தொடச்சிடுவேன். அடுப்புக்கு கீழேயும் கொஞ்சம் டெய்லி க்ளீன் பண்ணிட்டுறதுனால சுத்தமாகவே மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு மேடை இப்படி தான் இருக்குது. இப்போ பாத்திரம் மட்டும் சிங்கில் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு துணி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா விளக்கி வச்ச பாத்திரத்தில் உள்ள வடிகிற தண்ணி எல்லாம் கீழே கொட்டுது. அதனால் அது வழியாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல துணியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லா பாத்திரத்தையும் நான் விளக்கி முடிச்சிட்டேன் ஒன்று ஒன்றா. இப்போ சிங்க்கு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் கீழே மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு அடுப்படி. காலையிலேயே நான் பட்டாணி ஊற வச்சுட்டு போயிருந்தேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதை கொஞ்சம் தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நாளைக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சால் அதில் போடுறதுக்காக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அடுப்படி க்ளீனிங் வேலை முடிஞ்சுது. அடுத்து காய வச்சுருந்த துணி எல்லாத்தையும் எடுத்து அதை மடித்து பீரோவில் வைக்கணும். 2 நாளாக துணி மடிக்காமல் அப்படியே சேரில் இருந்தது. அதையுமே எடுத்து மடித்து வச்சுருவோம். ஸோ ஒன்று ஒன்றா நான் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நவிக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது அப்படின்றதுனால அவள் கொஞ்சம் பிஸியாக இருந்தாள். ரவிக்குமே கொஞ்சம் வெளி வேலை இருந்ததுனால இன்றைக்கி அந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ துணி எல்லாம் மடித்து முடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே பீரோவில் வச்சிடலாம். மடித்த உடனே வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது கலையாமல் இருக்கும். இல்லாட்டி அது 2 நாள் சேரில் இருந்ததுன்னா அது திரும்பி கலைஞ்சிரும். ஸோ இப்போ ஹால் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நவிக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் யூஸ்வலாக எனக்குமே கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை அவளுக்கு சொல்லி கொடுக்கும்போதே நானும் பார்த்துருவேன். கொஞ்சம் நேரம் அவளையும் படிக்க வச்சாச்சு. அடுத்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி டின்னர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. காலையில் இட்லி செஞ்சுருந்தேன். அதில் வந்து ஒரு 5 இட்லி ரவா உப்புமா தான் பண்ண போகிறேன். 2 நாளாக இட்லி தோசை சாப்பிட்றதுனால போர் அடிச்சுது. அதனால இன்றைக்கி உப்புமா தான் பண்ண போகிறேன். ரவா உப்புமா பண்ண போகிறேன். கொஞ்சம் இருந்த இட்லியையும் இட்லி உப்புமா பண்ணிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகா இது 2ஐயும் எடுத்து பொடி பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ரவா உப்புமாவுக்கும் கொஞ்சத்து இட்லி உப்புமாவுக்கும் எடுத்து வச்சுக்க போகிறேன். இட்லி உப்புமா அப்படின்னா ரவிக்கு ரொம்பவே பிடிக்கும். வெறுசாக பொடி மட்டும் போட்டு இட்லியை தாளித்தா நவிக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்குமே ரொம்பவே பசி வந்துருச்சு. நான் செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு 2 பேருக்கும். ஆல்ரெடி இன்றைக்கி ஏகப்பட்ட வேலை செஞ்சதுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு படுத்தா போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு. வழக்கமாக துணியை மட்டும் மிஷினில் போட்டு எடுக்கிற வேலையை ரவி பார்த்துருவாங்க. அதனால் இது நான் செய்யும் போதே அந்த வேலையை அவங்க பண்ணிட்டாங்க. இருந்த இட்லியை நான் நல்லா உதுத்துட்டேன். ஸோ இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா அதை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக இட்லி மிளகா பொடியையும் போட்டு அதோட தாளித்ததுக்கப்புறம் உதுத்து வச்ச இட்லியையும் அதில் போட்டு இட்லி உப்புமா பண்ணியாச்சு. 2 பேருமே ரொம்ப பசியாக இருந்ததுனால
சட்னி இருந்தது, நேற்று நைட்டு அரைச்ச சட்னி இருந்தது, அதை வச்சே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் ரவா உப்புமா பண்ண போகிறேன். ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னிக்கு வேணுன்றதை தாளித்து எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி மிக்ஸி ஜார், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, உப்பு, தேங்காய் இதை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இதுக்கு தாளித்ததையே கொஞ்சமாக கடுகு எடுத்து சட்னிக்கும் போட்டுட்டேன். இப்போ நான் ரவா உப்புமா பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் இப்படி தான் போச்சு. ஸோ ரெண்டுமே இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. பயங்கர பசியில் இருந்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு அடுப்பு மேடையை நான் ஃபுல்லாக மறுபடியும் தொடச்சிட்டேன். பட் ஆனால் பாத்திரம் இருந்தது, அதுக்கப்புறம் சேர்ந்த பாத்திரம் அதையுமே விளக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் நைட்டே எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சுருவேன், அடுப்பு மேடையும் தொடச்சி வச்சுருவேன். ஸோ காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்க்கும்போது அடுப்பு மேடை க்ளீனாக இருந்தால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. இல்லாட்டி அது இன்னும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் நான் அடுப்பு மேடை ஃபுல்லாக தொடச்சிட்டு இருந்த மீதி பாலை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இந்த பட்டாணி இருக்கட்டும், அது நாளைக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ எண்ணெய் பாட்டில் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சாச்சு. கிச்சனும் க்ளீன் ஆகிடுச்சு, சிங்க்குமே க்ளீனாக இருக்குது. இதுக்கப்புறம் தண்ணி மட்டும்தான் பிடிச்சி வைக்கணும் ஃப்ரிட்ஜில். நாங்கள் 3 பேருமே கூலிங் வாட்டர் தான் குடிக்கிறோம் அப்படின்றதுனால 3 பேரும் தேவையான வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். எப்போதுமே ஒன்று நான் வச்சுருவேன், இல்லை ரவி வச்சுருவாங்க. ரவி எப்போயாவது ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ ஃப்ரிட்ஜில் வேணுன்ற வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணி உள்ளே வச்சாச்சு. கிச்சன் வேலை முடிஞ்சுது. ஸோ இதோட கிச்சன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி ரவி ஆல்ரெடி மிஷின் போட்டு விட்டுருந்தாங்க, அது ஆல்மோஸ்ட் முடிகிற நிலைமை. இப்போ வாசலில் ஏற்றி வச்சுருந்த விளக்கெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். தண்ணி கேன் யூஸ்வலாக கொண்டு வந்து வச்சுருவாங்க நைட்டு. ஸோ தண்ணி கேனையும் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சாச்சு. எந்த நேரத்தில் ஓட்டிகிட்டு இருந்த மிஷினும் துணி நல்லா துவைச்சி முடிச்சிருச்சு. அதை எடுத்து நான் சேரில் தான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே மழை வர மாதிரி இருந்தது, கொஞ்சம் மின்னல் மின்னுச்சு, அதனால் நான் வீட்டுக்குள்ளேயே துணியை போட்டாச்சு. இதோட இந்த விலாக் முடியுது. ஸோ இப்படி தான் என்னோட இந்த டே போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.